டைம் ஆச்சு. வாங்க வாங்க உட்காருங்க. அடுத்து KR சின்னசாமி, கால்நடை மருத்துவர், எதிர்கருத்து கொண்டவர், நம்மளை மறுத்து பேச போறார். என்ன மறுத்து பேசுறாருன்னு தெரியல, அவர் அப்படிதான் அனுமதி கேட்டாரு. அதெல்லாம் வேண்டாம், ஒரு சில இடத்துல மாறுபடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவர் கண்டிப்பா வரணும். ஈரோடு தான் கால்நடை மருத்துவர் ஐயா KR சின்னசாமி அவர்களுக்கு ஒரு நல்ல கரகோஷம். அவரை வந்து என்கரேஜ் பண்ணுங்க. மாற்று கருத்து பேச போகிறவருக்கு கொஞ்சம் என்ன, தயவுசெய்து இந்த மேடைக்கு வர்ற எந்த மாணவர்களும் சரி, இல்லை யார் பேசுறதா இருந்தாலும் சரி, ஒரு சரியான கருத்துக்களை கொடுக்குற மாதிரி வாங்க. யாருக்காவது பிரயோஜனம் பண்ணணும். கிட்டத்தட்ட பல பேர் வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்க. ஒன்று இல்லைங்க கொஞ்சம் பொறுங்க அப்படின்னா கொடுத்துடணும். அதனால தயவுசெய்து வந்து ரொம்ப எக்ஸ்டென்ஷன் பண்ணாதீங்க. மாணவர்களோட டைம் போகுது. ஹலோ, இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ஆதித்ய குருஜி அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்துள்ள சபையோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாட்ஸ்அப்பில் கேட்டது ஒரு சில விஷயத்தில் உங்களோட கொள்கையோட ஒத்து போவேன், ஒரு சில இதில் உங்களோட முரண்பாடு இருக்குதுன்னு தான் கேட்டிருந்த வாய்ப்பு. இருந்தாலுமே ஆப்போசிட்டாக பேசுறது மட்டும் ஐயா சொல்லியிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்லும் சுபத்துவம் சூட்சுமவளு, இந்த சுபத்துவம் சொல்றாரு இல்லையா, இந்த இது வந்து பிருகத் பராசர ஓராவில் சாப்டர் 45ல் சுஜிதா முதிதா அப்படிங்கிற அவஸ்தையில் தெளிவாக இருக்குது. அதாவது சுஜிதா அப்படின்னா ஒரு கிரகம் நட்பு வீட்டில் இருந்து நட்பு கிரகங்களோடு இணைந்து அல்லது நட்பு கிரகங்களால் பார்க்கப்பட்டு இருந்து குருவால் பார்க்கப்பட வேண்டும். அதாவது அந்த அவஸ்தையில் ஆட்சி உச்சம் வீடுகளை குறிப்பிடப்படவில்லை. ஒன்லி நட்பு கிரகத்தோடு இருக்கணும், நட்பு கிரகத்தால் பார்க்கப்படணும். பொது சுபராகிய குரு அவங்க மென்ஷனே பண்ணல, சிம்பிளா சொல்லிட்டாங்க. அந்த விஷயத்தை ஐயா எடுத்துட்டாரு. அதாவது மொத்தம் 35 அவஸ்தையில இந்த 2 அவஸ்தையிலேயே அவர் எல்லா பலனுக்கும் கொண்டு வந்துட்டார். இந்த விஷயத்தில் அவர் நான் வந்து எப்படி அன்னப்பறவமாறு எடுத்தாருன்னு தெரியல. ஆனா அவருடைய கருத்து வந்து அமாவாசை சந்திரன், பௌர்ணமி சந்திரன், அமாவாசை சந்திரன் வந்து இணைந்த கிரகத்தை அதாவது அதனுடைய ஆதிபத்தியத்தையோ காரகத்துவ பலனையோ சரியா செய்யாது அப்படிங்கிறார். பௌர்ணமி சந்திரன் செய்யுங்கிறார். இப்ப பூமி மைய கோட்பாட்டின் பார்த்தோம்னா பௌர்ணமி சந்திரன் இருக்கும், ஒரு பகுதி தான் வெளிச்சம் இருக்கும், சூரியனை நோக்கி இருக்கிற பகுதி. பின்பகுதியில் இருக்கிற கிரகத்தை இந்த பௌர்ணமி சந்திரன் வந்து சுபத்துவப்படுத்துமா? அதே மாதிரி அமாவாசை சந்திரன் அப்படின்னாலுமே பூமி இருக்கும், அடுத்தது அமாவாசை சந்திரன் வரும், அடுத்தது சூரியன் இருக்கும், இணைந்த கிரகம் அந்த பக்கம் இருக்கும். அப்ப இந்த அமாவாசை சந்திரன் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற கிரகத்தை வந்து நோக்கும். அதாவது லைட் இலுமினேஷன் வந்து அந்த இடத்துல இருக்கும். இப்ப வாகராஜன் சொன்னாரு கடகத்துல சந்திரன் செவ்வாய் சேர்ந்து இருந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இவரு உத்தரகுமாரன் சொன்னாரு எனக்கு வந்து சனிய சுக்கரம் பாக்குது சுபத்துவப்படுத்துது அப்படின்னு சொன்னாரு. மதிப்பிற்குரிய ஆதித்ய குருஜி அவர்களுக்கும் கும்பத்தில் உள்ள சனிக்கும் சிம்மத்தில் உள்ள செவ்வாய்க்கு வந்து 3 டிகிரி பார்வதா. அது எப்படின்னா பாக்குது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இந்த இடத்துல நான் சொல்றது வித்தியாசமா கூட இருக்கும், நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஐயா அவர்களுக்கு சனி வந்து மைனஸ் லேட்டிடியூட்ல இருக்குது, செவ்வாய் வந்து பிளஸ் லேட்டிடியூட்ல இருக்குது. இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல இருந்து ஒன்னு மேலையும் இன்னொன்னு கீழே இருக்கும் பொழுது அதனுடைய பார்வை சென்றடைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. வாகராஜன் சொன்னார் இல்லையா, அவர் ஜாதகத்திலே போட்டு பாருங்க. சுவிஸ் எப்மெரிஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, போட்டு பார்த்துட்டு அந்த கடகத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாயும் சந்திரனும் பிளஸ்லயே இருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து ஒரே ராசியில முன்ன பின்ன போகும். அதை பாருங்க. நம்ம உத்தரகுமார் சொன்னது வந்து அந்த சனி வந்து பிளஸ்ல இருந்தா சுக்கிரன் மைனஸ்ல இருந்து பார்க்கும். அப்ப அந்த சனி வந்து சுபத்துவம் அடைவதற்கான வாய்ப்பே இல்லை. இங்க வந்து பலன் தவறு. ஒண்ணு புஷ்கர நவாம்சம் எடுத்துட்டா கூட ஐயா வந்து பொதுவா தனுசு மீனம் வந்து புஷ்கர நவாம்சம்னு சொல்றார். ஆனா அந்த நூல்ல வந்து புதன் கேது செவ்வாய் இந்த 3 கிரகங்களுக்குரிய நட்சத்திரங்களுக்கு புஷ்கர நவாம்சம் குறிப்பிடப்படவில்லை, மீதி தான் இருக்கும். அப்ப அந்த புதனுடைய 1ஆம் பாதத்துக்கும் 4ஆம் பாதத்துக்கும் தனுசும் மீனமும் தனுசுல வரும், புதனுடைய 4ஆம் பாதத்துக்கு வந்து மீனம் வரும். ஆனா அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு புஷ்கர நவாம்சம் குறிப்பிடப்படாதனால அதுல வேற ஏதோ இருக்கு அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம்.
இப்போ இவர் பேசுகிற சப்ஜெக்ட் ரொம்ப அற்புதமான சப்ஜெக்ட். இது எனக்கு இதை வந்து நான் டெப்த்தாக விளக்குனா, இதை அவர் தொடராருன்னா அவர் கொஞ்சம் அறிவாளி. ஆயில்யம் 1ஆம் பாவத்துக்கும் ஆயில்யம் 4ஆம் பாவத்துக்கும் குரு தனுசு மீனத்தில் வரும். செவ்வாயினுடைய ஆமாம், இதை வந்து சரி அவர் பேசி முடிக்கட்டும், நான் விளக்கங்களை சொல்கிறேன். புஷ்கர நவாம்சத்தில் இருக்கின்ற நுணுக்கங்கள் இது. நம்ம வந்து எல்லாருக்கும் நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட முடியாது. எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு சுற்றமோ ஏதாவது ஒன்று டக்குன்னு அவங்களுக்கு பட்டிருக்கலாம். இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவர் பேசுவார்னு எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவதாக, இப்போ நான் சொல்கிற கருத்து வந்து வித்தியாசமாக கூட இருக்கலாம். நட்சத்திரங்களில் பலன் இல்லை அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் அதில் வரல. ஆனால் இந்த வானவெளியில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களும் சூரியனுடைய இயக்கத்துக்கு கட்டுப்படுது. ஏன்னா பூமி சின்னது, சந்திரன் சின்னது, மற்ற கிரகங்கள் எல்லாமே சிறுசு. ஆனால் சூரியன் வந்து அப்படி இல்லை. 1,40,000 கிலோமீட்டர் டயாமீட்டர் உள்ள ஒரு பொருள் அடுத்த நியர்பை யூனிவர்ஸில் இருக்கிற இதை கூட அது வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்படி பண்ணும் பொழுது அது ரவுண்ட் த கிளாக், ஆனால் சுத்தியுமே எரிஞ்சிட்டு தான் இருக்குது, 4 பக்கம் ரிசீவ் பண்ணும். அப்போ வந்து 27 நட்சத்திர பவரையும் வாங்கி, ஏன்னா இந்த கிரகங்கள் இலுமினேட் ஆகிறதே சூரியனால தான். அப்போ சூரியனுடைய கலப்பு இந்த கிரகத்துக்கு வந்த ஒவ்வொரு கிரகத்துக்கு கிடைத்தாலும் கிடைக்கலாம். இது வந்து நான் வாக்குவாதத்துக்கு வரல, இந்த கான்செப்ட் காலையில் வந்த ஒரு பாடு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா சூரியன் வந்து பெரிய ஆண்டனா, யூனிவர்ஸில் வந்து அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் மற்ற இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு 650, அக்டரஸ் பார்த்தீங்கன்னா அது 960, ஒவ்வொன்றும் லைட் இயர்ஸ் கணக்கில் அந்த பக்கம் இருக்குது. நெட்டில் எடுத்து படிச்சீங்கன்னா அதாவது அதனுடைய விளைவுகள் கிரகங்கள் மேல் ஏற்படக்கூடிய தன்மை வந்து வெரி நெக்லிஜிபிள். அதாவது இதை விட்டுறலாம், இது இந்த அளவுக்கு இல்லை, பெர்சன்டேஜ் ஆஃப் இது வந்து கம்மின்னு சொல்றாங்க. அதனால கிரகத்தின் மேல வேணா அப்படி எடுத்துக்கலாமே ஒழிய, அந்த நட்சத்திரம் சூரியன் மீது செலவெடுத்தும் விதம் வந்து ஒதுக்கி தள்ளக்கூடியதா லெவல்ல இருக்காது. அதனால வந்து நட்சத்திரத்திலையும் பங்கு இருக்கலாம். ஒரே நிமிஷம் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், மறுபடியும் அவர் பேசட்டும். அவர் பேசுனது புரியுதா? இதில் வந்து நான் உண்ணா சொல்லுவேன், சூரியன் என்பதை சில நேரங்களில் பல நேரங்களில் பூமியாக உருவகப்படுத்திக்கணும்னு சொல்லுவேன். இப்போ அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்கிறேன். மகம் ஜெகத்தை ஆளும்னு சொல்கிறாங்கல்ல, மகம் நட்சத்திரம் ஜெகத்தை ஆளும் அப்படிங்கிறது, மகம் நட்சத்திரத்தை சந்திரன் அமர்ந்தாலும் கூட அவர் பௌர்ணமி சந்திரனாக இருக்க வேண்டும் என்கின்ற சுபத்துவத்தின் அடிப்படை இங்கே இருக்கு. இதுதான் அவர் சொன்னதுக்கு பதில். அதாவது எல்லா நட்சத்திரங்களும் ஒரு இடத்துல, இந்த இடத்துல மகத்தை மட்டும் ஏன் மகம் ஜெகத்தை ஆளும்னு சொல்லப்பட்டதுன்னு சொன்னா, ராஜ ராசியான சிம்மம் பௌர்ணமி சந்திரனாக சந்திரன் அவர் உட்காரும் போது சுபத்துவத்தை அடைகிறது. நம்முடைய 2 சமீபத்திய முதலமைச்சர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவங்க. பௌர்ணமி சந்திரன் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையாரும் தற்போதைய ஸ்ரீஎம் ஸ்டாலினும், இன்னும்னா பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் குருவோ சுபச்சுவ சூரியனோ சுக்கிரனோ உட்கார்ந்தவங்க தான். ஆக நட்சத்திரங்களின் அடிப்படைன்னு இவர் இப்படி வந்துட்டார்னா, நான் அந்த நட்சத்திரங்களின் அடிப்படைகளுக்கே ஆதாரமானது சுபத்துவம்னு சொல்லுவேன். சரிங்க ஐயா. இப்போ வந்து முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அவர் சொல்ற மாதிரி பௌர்ணமி நட்சத்திரம் தான், மக நட்சத்திரம் பௌர்ணமி தான், அதாவது புல் பௌர்ணமி பவகர்ணம் கடைசி எஜ்ஜில் பிறந்திருப்பாங்க. ஆனால் எல்லா மக நட்சத்திர பௌர்ணமியும் இந்த மாதிரி புகழ் பெறுவதில்லை. ஏன்னா மற்ற அமைப்புகளும் அமைந்து அவர் பிறந்த அன்று சந்திரன் வந்து பூமியிலிருந்து 3,57,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருப்பார். வெரி நியர், அதாவது ப்ளூ மூன் இல்லைன்னா சூப்பர் மூன், வாட் எவர் மேபி, அதாவது அது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால அது அப்படியே எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து பூமிக்கு கொடுக்கும். ப்ரொவைடட் அந்த சந்திரன் இருக்கிற லேட்டிடியூடும் லக்ன புள்ளி எங்கேயாவது மேட்ச் ஆகும். அப்போதான் அந்த ஒளி குவியல் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் உண்மை. இப்பவும் நான் சொல்றேன், அபூர்வமாக சில நேரங்களில் இந்த உன்னத பிறவிகள் பிறந்த அதே லக்கணத்தில் பிறந்த ஜாதகத்தை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இதிலிருந்து சந்தேகம், அதாவது நீதியில் ஒன்று சொல்லுவாங்க, சந்தேகத்தின் பலனை எதிரிக்கு அளித்து அவனை விடுதலை செய்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பிறந்த ஜாதக அமைப்பிற்கு அடுத்து, இப்போ அவங்களுக்கு அடுத்த நாள் பிறந்த பெண்ணை பார்த்துருக்கிறேன், அதே நாளில் பிறந்த பெண்ணை பார்த்துருக்கிறேன். ஜெயலலிதாவுடைய உயிர் தோழி அவர்கள்
பிப்ரவரி 18ஆம் தேதி பிறந்தவங்க, அதாவது அவங்களுக்கு 6 நாள் முன்பு பிறந்தவர்கள். அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க தான் ஜெயலலிதாவுடைய ஒரிஜினல் ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தவங்க. அவங்க ஒரு எழுத்தாளர். அவங்க பேர் ஊரறிந்த நாடறிந்த எழுத்தாளர் இந்துமதி அம்மா. எல்லாருக்கும் இப்போ உண்மையை சொல்லிடுறேன், ஜோசியத்தில் நம்ம என்னத்துக்கு, இப்போ அவங்களும் கிட்டத்தட்ட 70 வயசு தாண்டி ரிட்டையர்டு ஸ்டேஜில் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. எழுத்தாளர் இந்துமதி அம்மாவும் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்களும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை ஒன்றாக படித்த, குட்ஷட்பட்டில் ஒன்றா படித்த ஜோலி. அவங்க அதை வீடியோக்களில் கூட சொல்லியிருக்கிறேன். அவங்க என்கிட்ட ஒரிஜினல் ஜாதகம், எனக்கு 6 நாளைக்கு பின்னாடி அம்மு பிறந்தது, இதுதான் ஒரிஜினல் ஜாதகம் குருஜின்னு என்கிட்ட கொடுத்தாங்க. ஆக அதே நாளில் பிறந்த பெண்ணுடைய ஜாதகத்தை கூட பார்த்துருக்குறேன். இப்போ என்ன தோணுதுன்னா, ஜெயலலிதா மாதிரி அன்னைக்கு பிறந்த யாருமே ஜெயலலிதா மாதிரி இல்லையே அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற ஒளிமைய கோட்பாட்டை டாக்டர் ஐயா அவர்கள் சொல்கிறாங்க. அந்த லக்னத்தில் யாருன்னா பிறந்திருக்கிறாங்களான்றதே டவுட்டாக இருக்குது. இப்போ ஏன் பிறந்திருக்கணும்? அந்த மிதுன லக்னத்தில் ஜெயலலிதா அம்மையார் மட்டுமே பிறந்திருக்கக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? பரம்பொருள் அந்த 2 மணி நேரத்தில் மிதுன லக்னத்தில் வேற யாரையும் பிறக்காமல் வைத்திருக்கிறதா கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒன்று பாருங்க, ஒரு பலன் சொல்வது, இப்போ ஒரு 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 விவாதத்திற்குன்னு நான் எடுத்து வச்சேன். ஹவு டு ப்ரெடிக்ட்னு ஒரு இது போட்டிருக்கிறோம். பலன் சொல்வது எப்படின்ட்டு ஒரு சிகப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஆடு மாடு மேய்க்கிறாரான்னு கேட்டேன் அப்படின்ட்டு ஆரம்ப காலத்தில் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் போட்டிருப்பேன். ஒரு கடக லக்னம் கடகராசி, என்ன பையன் ஆடு மாடு மேய்க்கிறாரான்னு கேட்டு அதே மாதிரி எப்படி ப்ரெடிக்ட் அப்படின்றத ஒரு வரிசையாக ஒரு 40 நிமிஷம் வீடியோவை போட்டிருப்பேன். அது நிறைய வியூஸ் போயிருக்கு. அந்த வியூஸில் கீழே பாருங்க, அவர் படிக்காதவர், ஒரு 4வது 5வது வகுப்பு கூட படிக்காத அந்த பையன் ஆடு மாடு மேய்க்கிறாரு, விவசாயம் பண்றாரு. அதே இதுல ஒருத்தர் போட்டிருக்கிறார் பாருங்க, ஐயா இவர் பிறந்த அதே நாளில் நான் பிறந்தேன், காலையில் 8:18க்கு பிறந்தேன், நான் கும்ப லக்னம், எனக்கு 8:12 சுபத்துவம், நான் துபாயில் இருக்கேன், நான் இன்னும் படிச்சிருக்கிறேன். கீழே பாருங்க, ஹவு டு ப்ரிடிக்ட், பலன் கணிப்பது எப்படி அப்படின்னு போட்டிருக்கிற வீடியோவில் இப்போ போய் பாருங்க, ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறாரு, நான் அதே நாளில் தான் பிறந்தேன், டைம் தான் வேற. ஆக இந்த மாதிரி ஜெயலலிதா அம்மையார் பிறந்த நாளில் வேற யாருமே பிறக்கலையான்ற கேள்விக்கு ஒருவேளை பிறக்காமல் இருக்கலாமோன்ற சந்தேகம் இங்கே இருக்கு. அந்த 2 மணி நேரத்தில் அந்த மிதுன லக்னத்தில் வேற யாரும் பிறக்கல. ஒளிமைய புள்ளி அன்றைக்கு பகம் நட்சத்திரத்தில் விழுந்து அன்றைக்கு பௌர்ணமிய வலிமையாக இருந்து லக்னத்தை சுவர் வலுத்து பார்த்து, இவ்வளவு இருந்தா 68 வயசுக்கு மேல அந்த அம்மா இல்லை, 2ல் சனி, 8ஆம் இடத்திற்கு சனி பார்வை. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஜெயலலிதா அம்மையார் 68 வயதுல இறந்துட்டாங்க, 8ஆம் இடத்தை சனி பார்த்தார். இப்போ தானே யாரோ ஒரு மாணவர் பேசுனீங்க, நான் சொன்னேன்ட்டு, 8ல் சனி இருக்கலாம், 8ஐ பார்க்க கூடாது. அப்ப இவ்வளவும் பார்க்கும்போது இதை எப்படிங்க நிரூபிக்கிறது? காலம் போக 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 இன்னும் ஜோதிடம் பற்றிய விழிப்புணர்வுகள் வர வர எல்லா குழந்தைகளுடைய பிறந்த நேரமும் துல்லியமாக பதியப்பட இன்னொரு 50 வருஷத்துல நடக்குங்க, கண்டிப்பா நடக்கும். அப்போதுதான் ஒரு லக்கணம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. அந்த லக்கணத்துல எல்லாம், அதாவது ஒரே 2 மணி நேரத்தில் எல்லாரும் பிறக்கணும்னு அவசியம் இல்லை. ஜெயலலிதா பிறந்த அன்றைக்கு மற்ற குழந்தைகள் பிறந்திருக்காதா அப்படின்னு சொன்னா அது முட்டாள்தனமானது. அந்த நாள்ல வேற குழந்தைகள் பிறந்திருக்கும். ஆனால் அந்த மிதுன லக்கணம் வரக்கூடிய 2 மணி நேரத்துல யாரும் பிறந்திருக்க மாட்டார்களோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். இதற்கு பரம்பொருள் தான் கண்ணை திறக்கணும். அதை அப்படிதாங்க ஐயா. ஏன்னா அந்த புள்ளிக்கு, ஏன்னா அந்த பூமி ஒரு விகலை கிடக்கிறதுக்கு ஒரு செகண்ட்ல 15 விகலை போகுது. ஒரு செகண்ட்ல 450 மீட்டர்லேருந்து 500 மீட்டர் போகுது. அப்போ 4 நிமிஷத்துல அது ஒரு 4-6 கிலோமீட்டர் போயிடும். அதாவது இப்படி இருக்கிற பூமி, அந்த அம்மா இப்படி பிறக்கிறாங்கன்னா 5 நிமிஷம் கழிச்சா இந்த பூமி இங்க இருக்காது, அது நவுந்துரும், ஒரு 6 கிலோமீட்டர் போயிடுது. அப்போ இந்த ஒளிச்சுதல் இங்க கிடைக்கிற ஒளி அங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த 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 அம்மா பிறந்த டைம் அக்யூரஸாகவும் கரெக்டாக எக்ஸாக்டாகவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு குரு, சந்திரன், செவ்வாய், புதன் 3மே வெவ்வேறு ராசியில் இருந்தால் கூட 3 டிகிரி 2 டிகிரி, அதாவது இதில் தனுசில் 3 டிகிரியில் குரு இருக்கும், சந்திரன் செவ்வாய் தனுசுலேயே சிம்மத்தில் 3 டிகிரி 4 டிகிரியில் இருக்கும், புதனும் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த டோட்டல் காம்பினேஷன் அந்த அம்மாவுக்கு ப்ராப்பராக இருக்கும். அந்த காம்பினேஷனும் புள்ளிக்கு மேட்ச் ஆகும்போது சி வில் பி தி சிஎம் அப்படி வருது. ஒன்று மேற்கொண்டு இப்போ இன்னொன்று சொல்கிறேங்க, ராகு ஒரே டிகிரியில் இருந்தால் கூட ஒரு சில நிலைகளில் கிரகத்தை கெடுப்பதில்லை. கெடுக்காது. நானே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 12 டிகிரி நிறைய மாணவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கெடுக்காது. ஆஹா,
இது ஒரு பூமியல் தத்துவம் தெரிஞ்சா தான் இதை உறிஞ்சிக்க முடியும். ராகுவும் சூரியனும் ஒரே டிகிரியில் இணைஞ்சிருக்கிறாங்க, அப்பா இல்லை அதிகாரம் இல்லைன்னு கண்டே பண்ண முடியாது. ராகு அந்த கிரகத்தை 12 டிகிரிக்கு உள்ளே நெருங்கும் போது 13 டிகிரி நெருங்க வரும்போதே கிரகணம் பண்ணிடுறாரு. இதுவும் வானியல் தத்துவம் சொன்னா புரிஞ்சாதான் புரியும். அதாவதுங்க ஐயா, சூரியனுடைய இருப்பை பொறுத்து ராகு வந்து 35, 48, 47 டிகிரிக்கு அந்த பக்கம் இருந்தா கூட டுவர்ட்ஸ் டைரக்ஷன்ல காலி பண்ணிடும். இப்ப ராகு வந்து ரிஷபத்தில் இருக்குது, 10 டிகிரி ரிஷபத்தில் இருந்தா ரிஷபத்தில் 5 டிகிரியில் இருக்கிற கிரகத்தை தாண்டி மேசத்தில் 5 டிகிரியில் இருக்கிற கிரகத்தை எல்லாம் அவுட் பண்ணுது. அதாவது லக்னாதிபதி திசையா இருந்தா கூட டெத் வந்துருக்குது ஒரு சிலருக்கு. அந்த மாதிரி ஜாதகமெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அப்புறம் வேற ஒரு இந்த இடத்துல 45 டிகிரின்றது கிடையாது, 12 டிகிரின்றதை நான் ஒத்துட்டேன். 13 டிகிரியாக இருக்குமோன்னு நான் சந்தேகப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல தான் 8, 6 டிகிரி ஒரு நட்சத்திரத்தின் தூரம் 13.2, 6 டிகிரி 13 டிகிரின்னு நான் ஆன்லைன் வகுப்புகளில் சொல்லிக் கொடுக்கறது இந்த சப்ஜெக்ட் தான். ராகுவிற்கு 13 டிகிரியில நெருங்கக்கூடிய கிரகம் வலுவிழந்திருக்கிறதா, 2 டிகிரியில நெருங்கி இருக்கிற கிரகம் வலுவிழந்திருக்கிறதான்றதை கணிக்கிறதுக்கு கடவுள் தான் சொல்லணும். அதுக்கு பஞ்சாங்க நாலேஜ் இருந்தாலும் கூட அன்றைய நாள்ல ராகு எப்படி நெருங்கி இருந்தாருன்றதை போய் நீங்க கணக்கு பார்க்கணும். சரிங்க ஐயா, பேசிட்டேன். சப்ஜெக்டை ஷார்ட் அண்ட் இதாக சொல்றதுனால வந்த உடனே சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு 18 வயசு 19 வயசு இருக்கும்போது இந்த துறைக்கு வந்து அப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன் வெட்டினரி காலேஜ். கற்றுக் கொடுக்குற நம்பி கற்றுக்கினார். எனக்கெல்லாம் வேண்டாங்க ஐயா, நான் டாக்டராக போகிறேன் அப்படின்னேன். சேலம் ஆட்டைப்பட்டியை சேர்ந்த எஸ்பி மாணிக்கம் அவர் தான் வந்து எனக்கு பஞ்சாங்கத்தை வச்சு நாளைக்கு கணக்கு போட்டு லக்கணம் திசாவுத்தி பிரிக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தார். 19 வயசில் அந்த பொழப்பு அப்படியே போச்சு, படிச்சுட்டே இருந்தோம். ஆனாலும் வந்து ஸ்டில் நான் உங்களது பார்ப்பேன், ஈகே திலீப்குமார் சார்தை பார்ப்பேன், வீடியோ தொடர்ந்து பார்ப்பேன். நைட் 11 நாள் பார்த்துட்டு தான் படுப்பேன் நான். அதனால் வந்து சார்கிட்ட சொன்னேன், சார் உங்களதில் ஒரு சிலதில் ஒத்து போவேன், இந்த அமாவாசை சந்திரன் பௌர்ணமி 4 பேருமே அந்த ஜாதகத்தை சுவிசேப்மரிசில் போட்டு லேட்டிடியூடு நான் சொன்ன மாதிரி வருதுன்னு பாருங்க, கண்டிப்பாக வரும். ஏன்னா ஐயாவுக்கே வந்து மாறி வருது, சனி வந்து மைனஸ்லையும் செவ்வாய் வந்து ப்ளஸ்லையும் வருது. உங்களுக்கு வருதுங்க ஐயா, அப்படிதான் வரும். கீழே பார்த்துட்டு தான் வந்தேன், உங்கள் டேட்டா போட்டு பார்த்தேன். ஏன்னா 25/3/1965 12:45 நினைக்கிறேன் ஒரு டைமு, நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்புறம் உங்களை ஒத்து சொல்கிறேங்க ஐயா, அதை சொல்லி போட்டு போயிடுறேன். ஒரே நிமிஷம். அதாவது ராசி நவாம்சம் ஏன் பக்கம் பக்கமாக போடுறாங்கன்னா அதில் நட்சத்திரத்தை எடுக்கிறோமோ வேற எதை எடுக்கிறோமோ தெரியாது. இதில் ஒரு இணைவு இருக்குதுன்னா பார்த்த உடனே இணைஞ்சிருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான். அதே மாதிரி இப்போ குரு 7ஆம் பார்வையில், இப்போ மேசத்தில் குரு, சனி வந்து துலாத்தில் இருக்கிறாருன்னா அம்சத்துலையும் போய் 1க்கு 1 7ஆவே இருக்கும். இப்போ வந்து குரு 5, 9 பார்க்குதுன்னா அம்சத்தில் போனீங்கன்னா 2 சேர்ந்து இருக்கும். அப்போ வந்து 3 டிகிரி இணைவு. அப்படி இருந்தால் அப்படி வரும். சனி 3ஆம் பார்வையை பார்க்குது அப்படின்னா அம்சத்தில் வந்து அந்த சனியிலிருந்து 7லையும், சனி 10ல் பார்த்ததுன்னா அம்ச சக்கரத்துக்கு போனால் சனியிலிருந்து இருந்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இந்த கிரகம் இருக்கும். அப்படி இருந்தால் எக்ஸாக்ட் பார்வை. இணைவு அப்படின்னா இருக்கிற இடத்துலயே இருந்தால் 3 டிகிரி, பக்கம் பக்கமாக இருந்தால் 6, 3 டிகிரி தரலாம் 10 டிகிரி. அதாவது டிகிரியே வேண்டியதில்லைங்க, இந்த கணக்கை போடுறதுக்கு மட்டும்தான் அம்சம். ஏன்னா நவாம்சத்தில் அவர் போட்டிருந்தாரு, புதன் சுக்கிரன் வந்து 1க்கு 1 7ஆம் பார்வை பார்க்குது, வாய்ப்பில்லை. அது போன மீட்டிங்கில் நான் பேசினேன், ஐயா இல்லை, அதனால் அந்த பாயிண்ட் இப்போ சொல்கிறேன். இப்போ மேசத்தில் அசுனி 1ல் இருந்ததுன்னா அங்கேயே இருக்கும், பரணி 3ல் இருந்ததுன்னா துலாமுக்கு வந்துடும். D9 பார்க்குது, ராசியில் நிகழாத ஒன்றை அம்சத்தில் போய் நிகழ்ந்ததா சொன்னால் சாத்தியக்கூறல 1. அதே மாதிரி இப்போ ராகு ஏதோ 180 டிகிரியாகவே இருக்குது. ஆனால் நிறைய சக்கரத்தில் D16, D24, D45 அந்த மாதிரி ஒரு 6 சக்கரம் இருக்கு வர்க்க சக்கரத்தில். அந்த சக்கரங்களில் வந்து ராகு ஏதோ எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல இருக்கும். அப்போ இணையாத 2 கிரகங்களுக்கு இணைந்துதான் நம்ம பலன் எடுக்க முடியுமா? இதெல்லாம் யோசிங்க, பலன் அப்ளை பண்ணுங்க. இதைத்தான் சின்னசாமி ஐயா சொல்ற, இதைத்தான் நான் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதை நீங்க ஆன்லைன் வகுப்புகளை நான் அதை நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஃபாலோ பண்றது இல்லைங்கய்யா, இது போன மீட்டிங்ல பேசுறேன், நீங்க இல்ல. அதுக்காக தான் இன்னைக்கு மாணவர்கள் பேசும்போது எவ்வளவு நேரம் ஆனாலும் உட்காந்துடணும்னு இன்னைக்கு உட்காந்துட்டேன். ஒரே ஒரு இதே ஐயா சொல்லுவார், பௌர்ணமி சந்திரன் யோகம், ஆனா எல்லாத்துக்கும் நடக்காது. அந்த நடக்காத காரணம் தான் இந்த லேட்டிடியூட் டிஃபரன்ஸ். அமாவாசை சந்திரன் வந்து எல்லாத்தையும் கெடுக்காது, அதுக்கு டிஃபரன்ஸ் தான் அந்த லேட்டிடியூட். அதாவது இது மைனஸ்ல இருந்தா அதுவும் மைனஸ்ல இருக்கும், ப்ரொவைடட் ராகு அங்க இருந்தா ஒரே லேட்டிடியூட் இருந்தால் வேலை நடக்காது. இது மைனஸ் அது மைனஸ். அந்த ராசியில ராகு 8 டிகிரிக்குள்ள இருந்ததுன்னா என்ன நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, நடக்கிறதே நடக்காது. ராகு இருக்கக்கூடாதுங்க. ஓகே, நன்றி. அதாவது மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சகாதேவன் கேட்கும் பொழுது கர்ணன் எங்க அண்ணன் எனக்கு ஏன் தெரியலன்னு சொன்னார் இல்லையா,
அப்போ வந்து அந்த கிருஷ்ணர் வந்து ஏன்னா எல்லாமே தெரிஞ்சா நீ நானாயிரும்ல, நான் எதுக்கு இருக்கணும்னு சொன்னார். அதே மாதிரி இந்த ஜோதிட உலகம் என்பது ஆழ்கடலே ஒரு நுனிதான். ஜோதிடத்தை கம்பேர் பண்ணும்போது பெருங்கடல். இந்த பூமியே மொத்த பூமியே கூட ஒரு ஊசி முனை மாதிரி தான் இருக்கும். இந்த ஜோதிடத்தை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு முடியாது என கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரு பெரிய கைதட்டல் அவருக்கு இது பண்ணுங்க. அவர் பாருங்க, நம்ம ப்ரொஃபஷன் அவர் இல்லை, அவர் ஒரு கால்நடை மருத்துவர். ஒரு கால்நடை மருத்துவர் இந்த அளவுக்கு பெரிய அளவில் டெப்தான நாலேஜோட இருக்கிறார் அப்படின்றது தான் உண்மையிலேயே ஆச்சரியம். நம்மை விட அவர் மகத்தானவர். வாழ்த்துக்கள். சரி, அடுத்து யார் பேச போறீங்க? உங்களுக்குள்ள முடிவு பண்ணி ஒவ்வொருத்தரா வாங்க. உங்களுக்குள்ள